ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். போதும். முதலாவது சொன்னேன், தேவ பிரசன்னத்தை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தை தேடும் பொழுதுதான் அடுத்த படிக்க நாம் வர முடியும். 3ஆம் வசனம் சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். இரண்டாவது, தேவ பிரசன்னத்தில் ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தில் ஆராதனை என்பது நாம் சபைக்கு வரும்பொழுது நாம் பாடுகிற இந்த பாடலோடு முடிந்து விடுகிறது அல்ல. பாடலோடு முடிந்து விடுகிறது அல்ல. நம்முடைய உதடுகளை திறந்து நாம் தேவனை உயர்த்தி அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் நினைத்து அவருடைய நாமங்களை சொல்லி அறிக்கையிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆராதிக்க வேண்டும். பல நேரங்கள் நாம் வாய்களே நம்ம என்ன பண்ண மாட்டோம், திறக்க மாட்டோம். வாய்கள் என்ன பண்ணிடுவோம்னா இருக்க டைட்டாக பூட்டு போட மாதிரி டைட்டாக பூட்டி வச்சிடும். நானும் ஒவ்வொரு வாரமும் பசங்களை சொல்லுவேன், பாடும்போது பார்ப்பேன், வாயை திறந்து என்ன பண்ணணும், பாடணும்னு சொல்லுவேன். நான் பார்க்கும்போது பாடுவாங்க, அதுக்கப்புறம் அமைதியாயிருவானுங்க. ஏனென்றால் நாம் பழகவில்லை. நாம் வாய்களை திறந்த ஆண்டவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆராதிக்கணும். பல நேரங்களில் கீபோர்டு எப்படி வாசிக்கிறாங்க, ட்ரம்ஸ் எப்படி வாசிக்கிறாங்க, பாடுறவர் ஒழுங்காக பாடுறாரா, காலில் பாடுறாரா, தப்பாக பாடுறாரா, இதுலேயே நம்ம ஆராதனை நேரம் என்ன ஆயிரும் அப்படின்னா முடிஞ்சு போயிடும். இல்லை, நாம் வாய்களை திறந்து ஆண்டவர் என்ன பண்ணால் ஆராதிக்கணும். தினந்தோறும் தேவ பிரசன்னத்தில் அவர் ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். உங்களுக்கு ஆராதிக்கவே தெரியாட்டாலும் பரவாயில்ல, உங்கள் கையில் ஜெபத்தோட ஜெயிக்கிறதுங்க பாட்டு புக்கு இருக்குது. பாஸ்டம்மாவுடைய அப்பா எப்போதும் சொல்லுவாங்க, நீங்கள் ஆராதனை வீரர் ஆகிறதுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், ஜெபத்தோட ஜெயிக்கிறதுங்கள் போதும். நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க, டெய்லி 10 பாட்டு பாடுங்க. அதை விட ஒரு ஆராதனை வீரராக நீங்கள் மாறுறதுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் சாத்தான் நம்முடைய வாய்களை திறக்க விட மாட்டான், தேவனை ஆராதிக்க விட மாட்டான். பாஸ்டர் எனக்கு ஜெபமே பண்ண முடியல பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் எனக்கு ஆராதிக்கவே முடியலன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ஜெபிப்பதற்கு நம்முடைய இருதயம் அந்த ஒரு மனநிலைமைக்கு வர வேண்டும், தேவ சமூகத்தில் இருப்பது. ஆனால் ஆராதிப்பதற்கு அப்படி அல்ல. ஒரு பாடலை எடுங்க, திறங்க, பாடுங்க. வீட்டில் டிவியில் என்ன பண்ணுங்க, ஏதேதோ டிவியில் ஓடுது, எல்லாத்தையும் மாற்றிட்டு பாடல்களை கேளுங்க. தேவ சமூகத்தில் தமிழ் பாடல்களோ ஆங்கிலமோ தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற பாடல்கள் எவ்வளவோ இருக்குது. நல்ல பாடலாக வசனத்தின் அடிப்படையில் உள்ள பாடலாக போட்டு கேளுங்க, சேர்ந்து பாடுங்கள். அதுதான் ஆராதனை, அவர் உயர்த்துவது நம்ம இருதயத்திலிருந்து. என் உதடுகள் உம்மை துதிக்கும். அதுதான். அப்படி ஆராதிக்க தேவ சமூகத்தை தேடுகிற ஒருவன் தான் தேவ சமூகத்தில் ஆராதிக்க முடியும். தேவ சமூகத்தை தேடாதவர்களுக்கு ஆராதனை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமாக இருக்குமே ஒழிய நான் ஆராதிக்க வேண்டும் என்கிற இடத்துக்கு நம்மால் வர முடியாது. தேவ பிரசன்னத்தை தேடும் பொழுது அடுத்த இடம் தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு நாம் வருகிறோம். தயவு செய்த நேரம் தினந்தோறும் ஒரு 2-3 பாடல்கள் 5-6 பாடல்களை பாடி தேவனை உயர்த்துங்க. உங்களுக்கு ஜெபிக்க தெரில, பாட தெரில, தேவன் உங்களுடைய குரலை பார்க்கறது இல்லை, உங்கள் ராகத்தையும் பார்க்கல, உங்கள் இருதயத்தை தான் தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என் வாய்ஸ் நல்லா இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் பாட்டு எடுங்க. இல்லை சுற்றி யாரும் கேட்பாங்கன்னா தனி ரூமில் போய் என்ன பண்ணிக்கோங்க, கதவை பூட்டிக்கோங்க. இல்லை எங்கேயுமே பூட்ட முடியல, சர்ச்சுக்கு வந்துடுங்க. காலையும் சர்ச்சு திறந்துருக்கும், நைட்டும் சர்ச்சு திறந்துருக்கும். 3 மணி நேரம் வந்து தனியாக உட்காந்து என்ன பண்ணுங்கள், பாடி சத்தமாக பாடி தேவனை ஆராதிங்க. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தில் நாம் வளருவதற்கு மிக மிக அடிப்படையான ஒன்று தேவனை ஆராதிப்பு. அதிலும் தாவீது எதற்கு ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தின் முதல் பகுதியில், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. தேவனை ஆராதிப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒன்று, அவருடைய கிருபைக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அவரை ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கிருபையை நமக்கு தருகிறார். புலம்பல் 3:22-23 வாசிக்கிறோம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்குதா, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய கிருபை அளவில்லாதது, அவருடைய இரக்கம் முடிவில்லாதது. காலைதோறும் புது கிருபையா.
எனக்காக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எதுக்காக ஆண்டவர் காலைதோறும் புது கிருபையை தராரு? நீங்கள் என்னைக்கு பிறக்கீங்களோ அன்னைக்கே ஃபுல் செட்டில்மெண்ட், உன் வாழ்க்கை ஃபுல்லாக தேவையான கிருபை இந்தாப்பா அப்படின்னு கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? காலைதோறும் புது கிருபை, அந்தந்த நாளுக்கு தேவையான கிருபை ஆண்டவர் தருகிறார். எதற்காக? ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் அந்த காலத்தில் அவ்வளோ இதாக இருந்தோம். அந்த காலத்தில் இல்லை, இன்னைக்கு என்ன செஞ்சீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இன்னைக்கு அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டோமா? ஏன்னா காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கு. காலைதோறும். ஏன் காலைதோறும்னா, ஒரு கிளைக்கு தினந்தோறும் என்ன கிடைக்கணும் அப்படின்னா, மரத்திலிருந்து தேவையான எல்லாம் கிடைக்கணும். ஒரே நாளில் கிளைகளுக்கு தேவையான எல்லா போஷாக்கும் கிடைச்சிருமா, நியூட்ரிஷன் எல்லாம் கிடைச்சிருமா? இல்லை. கிளைகளுக்கு பிரான்ச்சு தினந்தோறும் அந்த மரத்திலிருந்து ரூட்டில் இருந்து தேவையானதை பெற்றுக்கொண்டே இருக்கணும். ஒரு நாள் பெற்றுக்கொள்ளனா அதனுடைய வளர்ச்சி கொண்டு கொண்டே வரும். அதே போல் தேவன் நம்மை ஒரே அடியாக பெற்றுக்கொள்வது போல் வைக்கவில்லை. தினந்தோறும் அவர்கிட்ட போய், தினந்தோறும் அதிகாலையில் அவருடைய பிரசன்னத்துக்கு போகும் பொழுது, தினந்தோறும் ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் எனக்கு தேவை நீங்கள் காலையில் கேட்கும் பொழுதெல்லாம் அவருடைய கிருபை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாராம்? நமக்கு அளவில்லாமல் தந்து கொண்டே இருக்கு. அவருடைய கிருபைக்காக அவரை ஆராதிக்க வேண்டும். எவ்வளோ நாள் ஆராதிக்கணும்? அதான் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். என் ஜீவன் உள்ள மட்டும். எவ்வளோ நாள் தேவனை ஆராதிக்கணும்னா, இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் கூட போய் அங்கேருந்து என்ன பண்ணுவோம்? ஆராதிப்போம். அங்கே தேவதூதர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறாங்க. நாம் அவரோடு இருப்போம். தேவன் நம்மை உருவாக்கியது எதற்காக தானே? அவரை ஆராதிக்க தான். ஏசாயால சொல்கிறார் இல்லையா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ நம்ம எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறாரா, எதற்காக படைத்திருக்கிறாரா? அவரை துதிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக. ஆனால் ஆராதிக்காமல் நம்ம வாழ்கிறோன்னா யோசித்து பாருங்கள், தேவன் நம்மை எதற்காக உருவாக்கினாரோ அதையே நிறைவேற்றாமல் இருக்கு. Bye.